வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம முடக்கத்தான் கீரை மருத்துவ குணங்கள் பயன்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நாம சாப்பிட்ற எல்லா கீரை வகைகளையும் அனைத்து விதமான சத்துக்களும் பெற முடியும். அந்த சத்துக்கள் எல்லாமே நம்முடைய உடலின் ஆற்றலுக்கும் உடலை தாக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளிலிருந்தும் தடுக்கிறதுக்கும் அந்த கீரை வகைகள் அந்த சத்துக்கள் நல்லாவே வேலை செய்யும். அந்த வகையில முடக்கத்தான் கீரை வகையை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதை சாப்பிட்றதால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதுல பொதுவா இருக்க சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது புரதச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், தாது உப்புக்கள், இந்த மாதிரி சத்துக்கள் இதுல காண கிடைக்குது. முதல் விஷயமா மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் இந்த கீரைக்கு இருக்கு. இந்த மூட்டு வலி பிரச்சனை வரத்துக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதாலையும் எந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யாம இருக்கிறதாலையும் சின்ன வயசுலயே கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்க இந்த கீரையை வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்றது மூலமா அவங்களுடைய உடல்ல இருக்கிற எலும்புகள் வளர்ச்சி அதிகரிக்குவதில் மட்டும் இல்லாம மூட்டு வலி பிரச்சனை இருந்தா அதை குணப்படுத்த திறனும் இந்த கீரைக்கு இருக்கு. வயதானவர்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரை ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம் மூட்டுகளில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடை கரைச்சி சிறுநீரகம் வழியா வெளியேற்றுது. இந்த வேலை நடக்கிறதால நம்முடைய உடம்பு புத்துணர்ச்சியோட உற்சாகத்தோடையும் இருக்கும். முதுகு வலி, உடம்பு வலி, கால் வலி இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த கீரையை விளக்கெண்ணெயில வதக்கி சாப்பிட்டு வரதால நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கண் பார்வை பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த கீரையை நெய்யில வதக்கி அதோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வரதால நம்முடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கும். கண் பார்வையை குணப்படுத்தக்கூடிய திறன் இந்த கீரைக்கு இருக்கு. இந்த கீரையில விட்டமின், தாது உப்பு இருக்கிறதால மலச்சிக்கல், வாயு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கும். பொதுவா இந்த கீரையை பச்சையா சாப்பிட்டு வரதாலே மூல நோய் போன்ற நோய் குணமாகும். மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இந்த முடக்கத்தான் கீரையை சாரா குடிச்சிட்டு வர்றது மூலமா மாதவிடாய் டைம்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்தா இது இருக்கு. நம்முடைய உடலை நோய் கிருமி தொற்று அண்டாம பாத்துக்கிறதுக்கும் இது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் சிறந்து விளங்குது. நம்முடைய உடல்ல வளரக்கூடிய புற்றுநோய் செல்களை வளர விடாம தடுக்கிறதுக்கும் புற்றுநோயை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்கு. இதனால அவ்வப்போது உணவுல சேர்த்துட்டு வர்றது புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும். இந்த கீரையை நாம தோசை மாவுல கலந்து தோசையா கூட செஞ்சு சாப்பிடலாம். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு மற்ற பருப்புகளோட இந்த கீரையை கூட்டா செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த கீரையை சூப் செஞ்சும் குடிக்கலாம். ஆனா இந்த கீரையை தண்ணியில கொதிக்க வச்சு மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது இருக்கிற சத்துக்கள் ஆவியாகி வெளியே போயிடும். இதன் காரணமா கொதிக்க வச்சு மட்டும் நாம இந்த கீரையை சாப்பிடவே கூடாது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரையுடைய நன்மைகளை பத்தியும் இதை சாப்பிட்றதால நமக்கு உடலுக்கு ஏற்படக்கூடிய பல மருத்துவ குணங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.